ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மோனோ பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனலான மைக் செட்டப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேண்டம் பவர் சப்ளை எதுவுமே தேவைப்படாது. டைரக்டா பிளக் அண்ட் பிளே கான்செப்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாஞ்ச் வச்சு நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலை நீங்கள் படிக்காமல் இந்த மைக்கை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சிம்பிளான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டாக யூஎஸ்பியை பிளக் பண்ண உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிராண்ட் நேமை கொடுத்து. ஸோ இதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலனாலும் வேற எந்த விஷயத்துக்கு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெல்க்ரோ கொடுத்துருக்கிறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் இல்லை ராடாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 MRP கொடுத்துருக்காங்க. ஆஃபர்லையும் பார்த்தீங்கன்னா 2500 தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு ப்ராடக்டை நான் பிக் பில்லியன் சேலில் பார்த்தீங்கன்னா வெறும் 999 தான் வாங்கியிருக்கேன். இந்த 999க்கு பிராண்டிங் லோகோவோட பாப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு மோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த இடத்துல வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஸ்க்ரூ டைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி கேபிளை வச்சு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கூட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம கிட்ட ஜஸ்ட் ஒரு ஓடிஜி கேபிள் இருந்தால் போதும். அந்த கேபிளை வச்சு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்ம கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மைக்கோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை லுக் வைஸும் இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஷ்னலான மைக் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெக்கார்ட் பண்ண எல்லா வாய்ஸும் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரெக்கார்ட் பண்ணதுமே பிசியில் ரெக்கார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது எல்லாமே கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷனை ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மைக்கோட எல்லா குவாலிட்டி அண்ட் இஷ்யூஸும் உங்களுக்கு புரியும். நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல் தான் நான் டேரெக்டாக என்ன லைவாக இருக்கோ அந்த வாய்ஸை தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா சவுண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துட்ருக்கோம். பட் நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்க டால்பி அட்மாஸ்ன்ற அந்த ஏபிகே ஃபைலை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டால்பி ஆன் அப்படின்ற அந்த அப்ளிகேஷன்ல இருந்து தான் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கேட்ட வாய்ஸ் ஓவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ல நான் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். ஆல்ரெடி நான் ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கை வச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்து வாய்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த மைக் வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷனையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி அதோட வாய்ஸ் அண்ட் நம்ம டீநாய்ஸ் பண்ணும்போது நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதான்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நமக்கு போய்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நாய்ஸஸையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்ட் டாப்பு 3 சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த நாய்ஸை நம்ம கிளியர் பண்ணணும்னா நம்ம எம்டி ரூமில் மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ டீநாய்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் ஆடியோ எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம கேட்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீநாய்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்க எந்த மியூசிக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இல்லை. இங்க பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல ஃபேன் ஓடிட்டு இருக்கு அண்ட் வெளியே இருக்க சவுண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா உங்களோட ரூம்ல ஏசி மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏசியோட சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கேப்சர் பண்ணாது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு கிளியரா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும்.